ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸு. இந்த நார்மல் ப்ளவுஸை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். இது என்னோடய ஆரி ப்ளவுஸு. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஆரி போட்டப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டது. இப்போ வந்து அதை நான் நல்லா மடித்து சுருக்கெல்லாமல் மடித்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் பீட்டை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா விரிச்சிங்கிறது ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு பார்த்துட்டு திரும்ப அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு நமக்கு வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வரும்ன்றதுனால நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த லைன் போட்டுட்டு அது மேலே நம்ம வந்து ப்ளவுஸை மார்க் பண்ண வச்சா நமக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மடித்து வச்சாலும் அந்த ப்ளவுஸை வந்து நான் அதில் வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த நெக்கு வந்து மார்க் பண்ணுறேன். நெக் மார்க் பண்ணும்போது இந்த இந்த நெக்கோட அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னுக்கும் இந்த பேட்டர்னுக்கும் நடுவில் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நெக்குனாவே வந்து பெருசாக சில பேருக்கு முதுகு பெருசாக போட்டால் பிடிக்கும், இல்லை சின்னதாக போட்டால் பிடிக்கும். எனக்கு வந்து 2.5 இன்ச்சு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். என்னோடய ப்ளவுஸோட லென்த்து வந்து 12 இன்ச்சுன்றனால வந்து நான் 12 மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 2.5க்கு வந்து நான் கழுத்துக்காக மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால இப்போ நான் ப்ளவுஸை வச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த அளவு வந்து நான் ப்ளவுஸ் வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இதுமாரி ப்ளவுஸை நான் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்க ப்ளவுஸை போட்டு அதை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது இதுமாதிரி ப்ளவுஸ் போட்டு மார்க் பண்ணுறது தான் கற்றுக்கிட்டேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அளவு எடுத்து மார்க் பண்ணுறதோட இதுமாதிரி ப்ளவுஸ் போட்டு மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த கைக்கு இந்த ஆம்கோல் வரைகிறாங்க, அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி ஒரு காயின் எடுத்துகிட்டு அந்த காயினை வச்சு நல்லா வந்து அந்த ஆம்கோலை தீட்டினா கீழே வந்து அந்த அச்சு படியும். அந்த அச்சு மேலேயே கோடு போட்டால் ஆம்கோல் ரெடி ஆகிடும். இப்போ நான் போட்டிருக்க பாருங்கள், அந்த மாதிரி தான் அந்த அச்சு கரெக்டாக படிஞ்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அச்சு மார்க் போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எதுக்கு 1 இன்ச்சு விடுறோன்னா அது தையலுக்காக விடுறோம். இப்போ நம்ம எல்லா இது மார்க்கும் நல்லா டார்க்காக வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுறோம். இப்போ என்னோடய ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நான் கரெக்டாக பார்த்துப்பேன். நான் எப்பயுமே வந்து ப்ளவுஸு மார்க் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் கட் பண்ணுவேன். கட் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு தெரியல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணால் நமக்கு நம்ம தப்பாக பண்ணியிருந்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்து அது கொஞ்சம் மேட்ச் பண்ணிவிடும். பாருங்க, கரெக்டாக வந்து 2.5 வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதில் 1 இன்ச்சு வச்சுட்டு இப்போ நான் கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோடுலேருந்து இந்த கோடு வந்து ஒரு லென்த் மாதிரி வரைஞ்சா அழகாக கழுத்து மார்க் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன்னா 1 இன்ச்சு விட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்பயும் நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுவேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிட்டேன்னா அது வந்து தப்பாக வந்துருச்சு. அதனால் எப்பயுமே வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்ணுவேன். அது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குன்றதுனால நான் 1/2 இன்ச்சு விட்டுட்டு பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ப்ளவுஸு பிட்டு வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம 2 ப்ளவுஸ் வந்து ஒன்றா 2 பக்கத்தையும் ஒன்றா போட்டிருக்கோம். அதனால் வந்து நமக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து ப்ளவுஸை நம்ம வந்து கையில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தான் பண்ணணும். இப்போ நம்ம பேக் சைடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வந்து ப்ளவுஸை வந்து கீழே போட்டுக்கிறோம். இப்போ வந்து கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து அந்த ஷோல்ட்ரு பகுதி இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிட்டு கீழே வந்து அந்த பட்டி தைக்குவாங்களா அந்த பட்டிக்கிட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக ஷேப்பாக வச்சுட்டு நம்ம ப்ளவுஸை வந்து கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறது, சுருக்கம் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாவே நமக்கு வந்து மார்க்கிங் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே எடுக்கும்போது சுருக்கம் இல்லாத ப்ளவுஸாக எடுத்தால் வந்து நல்லாயிருக்கும், மார்க்கிங் நல்லா வரும். இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், வச்சுட்டு அப்படியே பிடிச்சி மார்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து ரெடி அளவு வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டான அளவு ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து தப்பாக கட் பண்ணியிருந்தாலும் அது மேட்ச் பண்ணிடணும். பாருங்கள், நான் இப்போ காயினை வச்சுட்டு அந்த ஆம்கோல் அளவு அதில் எப்படி ஆம்கோல் அளவு எடுத்தேனோ அதுமாரி இதுலேயும் ஆம்கோல் அளவு எடுத்தேன். நல்லா தேய்ச்சி விட்டேன்னா வச்சுக்க, இதோட தேய்க்கிறது வந்து அடியில் இருந்து அச்சு படிஞ்சிடும். அதுலேருந்து நம்ம வந்து லைன் போட்டால் லைன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுது என்னன்னு தெரியல பாருங்கள், ஒரு மாதிரி லைட்டாக தெரியுது. அதில் வந்து நம்ம டார்க்காக போட்டுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸு வந்து எப்பயுமே அளவெடுக்கும் போது
இந்த ப்ளவுஸ் இந்த ஃப்ரண்ட்டு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக எடுக்கணும். அவங்களுக்கு அப்படி எடுக்க தெரியலனா அந்த ப்ளவுஸை வந்து நேராக வச்சுட்டு இப்படி நான் வச்சு அளவு எடுக்கிற பாருங்க, அளவு எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஒரு அந்த கோடு மாதிரி போடணும். இதுதான் வந்து நம்ம அந்த டக் பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும், அந்த கப்புன்னு சொல்லுவாங்களே அது பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி நான் வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கழுத்து பக்கம் இருக்குல்ல அதை தான் நான் வரைய போகிறேன். இப்போ நம்ம கழுத்தை நம்ம நார்மலாக நம்ம ப்ளவுஸோட கழுத்தையே வச்சுட்டு அதில் அப்படியே ரஃப்பாக ஒரு இது போட்டுட்டு அது கரெக்டாக இருந்தால் அதை அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து வரைய போகிறோம். அதில் நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து ஸ்கேலை வச்சுட்டு கரெக்டாக வரைஞ்சா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு சூப்பராக கிடச்சிரும். ஃப்ரண்ட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ஒரு இம்பார்ட்டன்ட். அது வந்து தப்பாக கட் பண்ணிட்டா கொஞ்சம் அந்த கப் சைஸ்லாம் கரெக்டாக இருக்காது. அதுமாரி நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்மள்ட்ட வந்து ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அவங்க எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்து அதனால என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்தா கரெக்டாக நான் வந்து மெஷர்மெண்ட் ஒரு டைமுக்கு 2 டைம் நான் எடுத்து தான் கட் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸில் வந்து இப்படி அழுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே மேலேயே வச்சு கட் பண்ணால் ஒரு டைம் வந்து மேல் துணியை மட்டும் கட் பண்ணுவோம், இல்லை வந்து தப்பாக கட் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து நம்ம மேலே எப்பயுமே ப்ளவுஸுக்கு மேலே வந்து கையை வச்சுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பட்டி கீழே அந்த ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணோம்ல அதுக்கு கீழே வந்து பட்டி வைக்கிறதுக்கு அதே சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதான் பட்டி, இது ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கை கட் பண்ண போகிறோம். நான் இந்த ப்ளவுஸில் வந்து பெரிய கை இருக்கும் 10 இன்ச்சு, இது வந்து சின்ன கையாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய கை சைஸ் வந்து நான் சின்ன கையாக இருந்தால் ஒரு 6, 5 வைப்பேன். இது கொஞ்சம் 7 வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால 7 சைஸ் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸ் அது மேலே வச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நம்ம இந்த கரெக்டான நல்ல மார்க் வந்து ஒரு டைம் பண்ணிவிட்டு இப்போ காயினை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டால் இதோட அச்சு அங்கே படிஞ்சிடும். நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எடுக்கிறதோட இந்த கை ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், சீக்கிரம் எடுத்துடலாம். இது எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து எடுக்கணும். ஏன்னா வந்து கை வந்து இந்த சுருக்கம் விழாமல் இருக்கிறதுக்கு கை எப்பயுமே வந்து ஒரு வில்லு மாதிரி ஒரு வளைவு வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் ஒரு வில்லு மாதிரி வளைவு தெரியுதா, அதான் கரெக்டான கைக்கான மெஷர்மெண்ட்டு. இப்போ கரெக்டாக நான் எடுத்துட்டேன். என்னோடய கை சைஸ் தான். ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச்சு நான் விட்டுட்டு கட் பண்ணுறேன். இது வந்து அந்த தையல் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் 1/4 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விட்டுட்டு தான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கைக்கு மேலே வந்து ஒரு சும்மா ஒட்டினா டாட் மாதிரி வச்சுக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டு பேக்கு கை இதான் இப்படி தான் கட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.